அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு டினாரின் மதிப்பு 1071 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு டினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 905 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 389 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 232 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 873 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் அதிகரித்து போகுது. மறுபடியும் என்னதான் நடக்குது, எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தலை சுற்ற வைக்கிறது இந்த யுத்த சூழல். மறுபடியும் பார்த்திங்கன்னா துபாய் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலின் விளைவாக நேற்றைய தினம் அமெரிக்கா ஒரு கடைசி தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒன்று, ஈரானை பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுத்து ஈரானை மட்டுப்படுத்துறது. அப்படி இல்லையெனில் ஈரானை மொத்தமாகவே யுத்தம் மூலமாக தாக்குறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக மட்டுப்படுத்துறதுன்றது ஆல்ரெடி அந்த நாடு பொருளாதார ரீதியாக நாடு வாயில் வர மாட்டேங்குது. பொருளாதார ரீதியாக அது ஆல்ரெடியே மட்டுப்பட்ட நாடு தான். அதால் அதுக்கு ஒன்றும் எப்படியுமே அது அசந்து போகும்ன்றதுக்கு சாத்தியம் குறைவு. ஆனால் மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்தால் அது அரபு நாடுகளுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறுமே தவிர ஈரானுக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. மறுபடியும் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பார்க்கலாம். முடிந்தவரை பிரார்த்தனை பண்ணுவோம். யுத்தம் இல்லாமல் அமைதியான நிலைமையில் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் யுத்தம் மறுபடியும் பயண தடைகள், விமான பயணம் இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, 1000 பிரச்சனைகளுக்கு தொழிலாளர்களாகிய இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களாகிய நாம் தான் முகம் கொடுக்க வேண்டி வரும். எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். அதே போல் குவைத்துடைய ஃபார்மசிகளுக்கு அதிரடி சட்டம். 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல்களை புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க குவைத்துடைய சுகாதார அமைச்சகம். அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு இடம் இல்லாமல், ரூம் இல்லாமல், தொழிலாளர்களுக்கான எக்ஸ்பர்ட் ஒர்க்கர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அதை ரீஷேப் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் அதை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா உண்மைக்குமே நம்மளுக்கு ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் இந்த நாட்டில். அதே போல்
குவைத்துடைய ஜாபர் மால், ஜாபர் அல் அஹமத் சிட்டியில் பார்த்திங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட் புதிதாக திறக்கப்பட்டிருக்குது. லூலு குழுமத்தின் தலைவர் யூசுஃப் அவர்கள் மற்றும் இன்னும் பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே முனிசிபாலிட்டி கடம் இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு இடங்களாக அடித்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் தயவு செய்து இந்த வெளியில் ரூம்கள் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் வந்து தகர்த்துட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குவைத்துடைய கஸ்டம்ஸ் அதிரடியான நடவடிக்கைகளை இந்த நாட்களில் எடுக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் கவனம். எல்லாத்துக்குமே காரணம் மசரிகள் தான், ஒன்றும் பண்ண முடியாது. தலைவிதி அப்படின்ற மாதிரி போக வேண்டியது தான். இந்த மசரிகளால் எல்லாமே நாசமாக போச்சு. அன்பார்ந்த உறவுகளே, ஸ்ட்ரிக்டான மற்றும் ரொம்ப டைட்டான செக்கின் ஆரம்பிச்சிட்டாங்க குவைத்தில். நம்ம தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணுறது, முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. அதே போல் வெளியில் அக்காமா இல்லாமலோ சட்டவிரோதமாக வேலை செய்கிறதோ இனி வரும் காலங்களில் ரொம்ப கஷ்டம். அப்படி வேலை செய்தால் நிச்சயமாக பிடிபட்டு நாடு கடத்தப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் முடிந்த அளவு பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அனைத்து இடங்கள்லையும், இந்த இடம்தான் அப்படின்றதுக்கு சாத்தியம் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே செக்கின் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முடிந்த வரைக்கும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. Thank you very much. I am very happy to welcome everybody. Inauguration of our hypermarket located at Jabar Mall in Jabar Al Ahmad. 90,600 square feet. 19th in Kuwait. We have got 5 upcoming projects in Kuwait. Mutala City, Sabah Al Salim, Ardia, Sabah Al Ahmad City. And we are coming up a very big logistic project in Shadadiya. I am very happy and thankful to His Excellency Raad Al Abdullah, Chairman, Confident Group of Companies who inaugurated this mall. We are thankful to our Indian Ambassador, Madam, who came to attend the inaugural ceremony, and also His Excellency Matar Niyadi, our UAE Ambassador to Kuwait. And also I am thankful to all my Kuwaiti dignitaries and friends and expatriates for attending this inaugural function. Thank you very much. قالت وزارة الخارجية الباكستانية أن ملف الوساطة لإنهاء الحرب بين الولايات المتحدة وإيران لم يغلق، وإنه يمكن تمديد فترة هدنة 60 يوما المنصوص عليها في مذكرة التفاهم. وقال المتحدث باسم الخارجية الباكستانية طاهر النرابي إن إسلام آباد تبذل جهودا متواصلة لجلب طرفي النزاع إلى طاولة التفاوض وعدم السماح لمن يريدون إلحاق الضرر بالعملية السلمية. الحرب مع إيران تتحول لهاجس يقلق الاقتصاد الأمريكي من الداخل والخارج، إذ لم يعد الصراع اختبارا للقوة العسكرية الأمريكية فقط، بل تخطى إلى سؤال جوهري حول قدرة واشنطن
على تحمل حرب طويلة متعددة الكلفة، فمع استمرار العمليات يتآكل مخزون الذخائر الدقيقة والصواريخ الاعتراضية بوتيرة أسرع من قدرة خطوط الإنتاج على تعويضها، لتتحول معادلة الحرب من سؤال عن التفوق العسكري الأمريكي إلى قدرة المخزون العسكري على الاستدامة، إذ أن الاستنزاف في الوقت الحالي لا يقتصر على الميدان وحده، فكل صاروخ يستهلك بفاتورة جديدة لإعادة التصنيع ويضغط على مخزونات يفترض أن تبقى على أهبة الاستعداد للأزمات الأخرى، فمعضلة واشنطن تكمن في قدرتها على مواصلة الحرب مع طهران. في ذات الوقت هناك مطالبات من حلفائها للحفاظ على التزاماتها العسكرية تجاهها. الاقتصاد الأمريكي قاب قوسين أو أدنى، فاتورة الصراع تطول إلى أبعد من الإنفاق المباشر على العمليات العسكرية لتشمل إعادة بناء المخزون وتوسيع الطاقة الإنتاجية وزيادة العقود الدفاعية، فضلا عن الضغوط غير المباشرة على الطاقة والتضخم والموازنة. بعد أشهر من الضربات تعيد واشنطن ترتيب أدواتها في مواجهة إيران. الرئيس الأمريكي دونالد ترامب يقول إن الولايات المتحدة تخفض في الوقت الحالي منسوب التصعيد العسكري مع طهران، واضعا الاقتصاد في مقدمة أدوات الضغط. وفي تصريحات جديدة اختصر ترامب خياراته أمام إيران بين استمرار الخنق الاقتصادي أو العودة إلى ضربة عسكرية قاسية، مؤكدا أن واشنطن تمتلك أوراق ضغط واسعة بفعل تجميد الأصول والعقوبات والحصار. الرسالة الأمريكية تبدو واضحة: القوة العسكرية لم تغادر الطاولة، لكنها لم تعد الأداة الأولى. فبدلا من توسيع بنك الأهداف، تراهن الإدارة الأمريكية على إنهاك الاقتصاد الإيراني. الحصار البحري يضغط على صادرات النفط، والعقوبات تقيد الوصول إلى الأموال والأسواق، فيما تواجه طهران تضخما مرتفعا وتراجعا في العملة وضغوطا داخلية متزايدة. وتشير تقارير حديثة إلى أن إيران باتت تعيد تنظيم اقتصادها بمنطق اقتصاد البقاء عبر تقليص الاستثمار وتوجيه الموارد نحو السلع الأساسية ومحاولة إطالة قدرتها على الصمود. هذا التحول في الاستراتيجية الأمريكية يحمل مفارقة واضحة، فترامب نفسه طالما انتقد الاعتماد على العقوبات وحدها، واعتبر أن الضربات العسكرية هي التي تستطيع تغيير الحسابات الإيرانية. أما اليوم وبعد أشهر من المواجهة تعود العقوبات والحصار إلى مركز الاستراتيجية الأمريكية. قد يكون الهدف إعطاء الوقت للضغط الاقتصادي كي يعمل وتقليل الكلفة العسكرية والحفاظ على المخزون الأمريكي ومنع الحرب من التحول إلى استنزاف مفتوح، وقد يكون أيضا محاولة لإجبار طهران على مواجهة معضلة داخلية، الاستمرار في الصمود تحت الحصار أو تقديم تنازلات تقلل الكلفة.